செங்கோட்டையன் எடுக்கிறதுக்கு பயங்க தவிச்சுக்கிட்டு இருக்காரு. மேல இருந்து அமித்ஷாஜி சொல்லும். அதிமுக எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் காலாவது கிடைக்குமா என்று அலைகின்ற நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. பிரிஞ்சிருக்க சக்திகள் ஒன்றாக இணைந்து எடப்பாடி பழனிசாமியை உண்டு இல்லைன்னு பார்த்தோம். திரு செங்கோட்டையன் அண்ணன் நீ நம்ப மாட்டீங்க, யோ வாயா டைமை போச்சுங்கிற இங்கே நின்றுட்டு இருக்கான், சும்மா எவ்வளோ நேரம் ஆகுது, இப்படி தான் கூடுவார் பழனிசாமி. கேண்டிடேட்டை ரெடி பண்ணி வேலையை ஆரம்பிக்க வேண்டியது. தனியா ஒரு கட்சி மாதிரி செயல்படணும். தனி கட்சி இல்லைங்க, எங்க கட்சிங்க ஏடிஎம்கே. அந்த ஆள் யாருங்க? எடப்பாடி பழனிசாமி இடையில வந்தவர். இவர் இல்லைங்க கட்சிக்கு, அந்த அணிக்கு இவர் பாஸ் இல்ல. பாஸ் அமித்ஷா. பிஜேபி அமித்ஷாஜி தான் பாஸ். செங்கோட்டையனே இங்க இருந்து டெல்லிக்கு அவங்கள பார்க்கறது. ஆமா, அது நான் எல்லாருக்குமே அதுல ஒண்ணு நான் மாற்றுக்கிறது உங்கள்கிட்ட பேச வரேன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்ம கூட அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து வி புகழேந்தி இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க டிபேட்டுக்கு வணக்கம். ஓகே, நேத்தைக்கு பசும்பொன்ல டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அவங்க சந்திச்சது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்கள் சந்திப்பு, அவங்க ஒருங்கிணைந்து கொடுத்த அந்த பேட்டி அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. குறிப்பாக துரோகிகளுக்கு எதிராக அதிமுக ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை மீண்டும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியோ இல்லை எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியோ கொண்டு வரப்படும்னு சொன்னதையோ எப்படி பார்க்கலாம்? இல்லை, மிக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பசுமனையா பிறந்த நாளில் ஒரு மாபெரும் தலைவர் சவுத்தில் மாத்திரம் கூட இல்லைங்க, சென்னையில் கூட பார்க்க முடியும். அவர் கடவுளாக வணங்குகிறார்கள். அந்த அளவிற்கு எம்பி எம்எல்ஏ தேர்தலெலாம் அவர் நின்ற தேர்தல்களெல்லாம் மாபெரும் வெற்றி, சுதந்திர போராட்ட தியாகி, சொத்துக்களை அள்ளி அள்ளி தந்த ஒரு வள்ளல், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதையெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய சீடர். இப்படி அவரை சொல்லிக்கொண்டே போகலாம், வர்ணித்து கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், எழுச்சிமிக்க நாயகன். ஆகவே அப்படிப்பட்ட தலைவனுடைய பிறந்த நாளில் திரு செங்கோட்டையனை அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தார். உங்களுக்கு டிபேட்டுக்காக தான் சொல்கிறேன். நான் தான் முதல்ல அவரை போய் சந்தித்தேன். வீட்டில் எல்லாம் வெளியிலேருந்தே பேசுனாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போனது நான் தான் போனேன். ரொம்ப நேரம் நானும் அவர் ஒரு 2 hours பேசிகிட்டு இருந்தோம். அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடியா பின்னாடியா? ரீசெண்டாக போனோம். அவர் ஒரு 10 நாள் கெடு வச்சார்ல, அதை அனௌன்ஸ் பண்ண உடனே போயிட்டேன். போயிட்டு அப்போ அந்த ஸ்பிரிட் வருது, அவர் எழுத்து நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டார். ஸோ வந்த உடனே அங்கே போயிட்டு அவரை பார்த்து பேசினப்போ, நான் எல்லோரோட பேசிகிட்டு இருக்கேன். டெய்லி எல்லோரோடனா இவங்களாம் பிரிஞ்சிருக்கவங்களோட பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம், நீங்கள் அவசியம் கூட இருக்கணும், சேர்த்துருவோன்றதை சொன்னார். அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடு தான் நேற்றைய தினம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அண்ணன் ஓபிஎஸோடு சேர்ந்து பயணித்தது. அங்கேருந்து மதுரையிலிருந்து அவர் பசும்பொன்னுக்கு சென்று பசும்பொன் ஐயா தேவரையாவுக்கு மாலை போட்டது. இருவரும் ஒன்றாக இணைந்து போகிறது மிக்க மகிழ்ச்சியான செய்தி, தொண்டர்களுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். வேறு யாரோட போய் சேர்ந்து அடுத்ததாக அவங்க ஒருத்தருக்கான இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் சின்னம்மா கூட இருக்காங்க, சசிகலான்ற சின்னம்மா. இட்ஸ் ஓகே. அவர்களை எப்படி பார்த்தாங்க, தொய்வு ஆகிவிடக்கூடாது. இது இன்னும் வேக வேகமாக வளரணும். நேற்று பார்த்ததை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் பழைய செய்தி ஆகிடும். ஸோ ஆக்கப்பூர்வமாக இந்த பணிகளில் ஈடுபட்டு பிரிஞ்சிருக்க சக்திகள் ஒன்றாக இணைந்து எடப்பாடி பழனிசாமியை உண்டு இல்லைன்னு பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் அவர் இறங்கி வருவார். இது எப்பயோ ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்கலாம், ஏஃபார்ம் பிஃபார்மில் சைன் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். கேஸை டெலிவரிக்கும் கொண்டு போய் போராடிட்டான், அதை பண்ணலை. ஸோ இனி தாமதித்தால் சரியாக வராது. நேற்று சேர்ந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப டிலேடாக எடுத்த மாதிரி இருக்குல்ல சார்? இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும். தேர்தல் நெருக்கத்தில் பண்ணுறது அப்படிங்கிறது அதிமுகவை வீழ்ச்சி நிலைக்கு கொண்டு போகாதா? படித்து தயாராகணும். எக்ஸாமினேஷனுக்கு ஆரம்பத்திலிருந்தே படிச்சிருக்கணும். இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதம் படிக்க முட்டாச்சு. அதனால் அடுத்த 6 மாதமும் படிக்க வேணாம்னு சொல்கிறீங்களா? நினைங்க, 6 மாதம் தான் இருக்குது. அந்த 6 மாதத்துக்குள்ளே தேர்தலுக்கு தயாராக வேட்பாளர்களை போடணும். எல்லாமே சந்திக்கணும். அதிமுக மக்கள் மத்தியில் அதாவது எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது
ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் போட்டு நானும் அங்கேருந்து கட்டமைப்பு அவர் ஒருத்தருக்கு தான் இங்கே சேர்றவங்களுக்கு இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. காணாமல் போனவங்களை பற்றி நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே. அதனால் ஓபிஎஸை பொறுத்தவரை இந்த கட்டமைப்பு இருக்குது. பாவம் அவங்களாம் சோர்ந்து போயிட்டாங்க. அவருடைய உற்சாகத்தை ஊட்டி சரி பண்ணாலே போதும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிக்சருக்கு செங்கோட்டையன் வந்துடுவார், எல்லாமே சரியாக போயிடும். அதிமுக எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் காலாவது கிடைக்குமா என்று அலைகின்ற நிலையிலே போய் கொண்டிருக்கிறது. இல்ல விஜய் மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு வருத்தமா விஜய் மாதிரி எவ்வளவு பெரிய கட்சி, இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வருத்தமா இல்லை? வருத்தம் என்ன வருத்தம்? வெக்கமாவும் இல்லை வருத்தமாகவும் இல்லை. எதுக்கு நான் வருத்தப்படணும்? இது இது ஒரு தலைமைன்ற ஆள் சரியில்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் தலைமையில் தொடர்ந்து தோல்விகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி தோல்விகளை தொடர்ந்து நீங்கள் சந்திக்கும் பொழுது அதுக்கு ஒரு தலைமையை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஆளாக அங்கே உட்கார வைக்கணும். தலைமை சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கோங்கன்னு அவர்கிட்டே கொட்டமைப்பாக இருக்குங்க. எங்கள் கட்சி அவர் தலைமையில் எல்லோரும் ஒன்றா இருக்கோம், பாருங்கள் நிர்வாகிகள் இருக்கோம், பொதுக்குழு இருக்குது, ஜால்ராக்கள்லாம் இருக்காங்கன்னா கட்டி எங்கே ஜெயிக்கிறீங்க தேர்தலில்? மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட மாட்டேங்கிறானே. நீங்கள் வாயை திறந்து 19% 20% சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விஜய் கொடி பறந்தா, தாவேகா தலைவர் கொடி பறந்தா, பார்ப்பார் கொடி பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொடியை காமிச்சு எவ்வளோ கேவலமாக இல்லைங்க இது? அவன் ஏடிஎம்கேக்காரர், அவர் ஏடிஎம்கே பனியனை போட்டு அந்த ஏடிஎம்கே கரையோடு இருக்கார். அவருக்கும் விஜய்க்கும் கொடிக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ அவங்க தெளிவுபடுத்திட்டாங்கல்ல, போன மாதம் இருந்தது தான் அதே ஸ்டாண்ட் தான், மாற்றமே இல்லைன்னு. வெக்கமே இல்லை அவங்களுக்கு. அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகியா இருந்துட்டு நீங்க அதிமுக யாரை கால பிடிக்கலாம் அப்படின்ற சூழலுக்கு தான் போயிட்டு இல்லை. அதிமுகவை சொல்லிங்க நீங்கள், அதான் அங்கே தான் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அதிமுக தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை விரும்பலை. அந்த தலைமை தோத்துக்கிட்டே போகுது. அப்புறம் யாரு காலை பிடிக்காம போறது? காலை பிடிச்சு தானே வந்தது. தொண்டர்கள் அங்கதானே சார் இருக்காங்க, அப்படின்னு கூட்டத்தை அங்கதானே சார் பார்க்க முடியும். ஏங்க தோக்குறீங்க? தொண்டர்கள் அங்கதான் இருக்காங்க, ஏன் தோக்குறீங்க? தொண்டர்கள் அங்கதான் இருக்காங்க, ஏன் தோக்குறீங்கன்னு கேட்குறவங்களா? 2 நாடாளுமன்றத்தில் தோத்தாச்சு. ஒரு நாடாளுமன்றத்தில் அந்த ரவீந்திரநாத் ஜெயிச்சார், ஓபிஎஸ் அண்ணன். அப்போ 2 நாடாளுமன்றம் போச்சு. இந்த நாடாளுமன்றத்தில் 40 போச்சு, புதுவை சேர்த்து. அப்புறம் 7 இடத்துல டெபாசிட் போச்சு. 13 இடத்துல 3ஆவது இடத்துக்கு போனீங்க. இந்த தற்குறியெல்லாம் அரசியல் பண்ணால் உருவிடுமான்னு அண்ணாமலை கேட்டார் பழனிசாமியை. அப்போ தலைமை சரியில்லைன்னா வெளியில் வெளியே துரத்துங்க, அதுக்கு பின்னாடி வேலை தலைமை யாரையாவது போடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த கட்சி எழிஞ்சு நிற்கும்ல. பிடிக்காத ஒரு நபரை, ஒரு துரோகியை போய் அங்கே நிறுத்தி இவர் தான் தலைமைன்னா ஏற்றுக்க மாட்டேன்றாங்க யாரும். ஓகே. இல்லை, அப்போ இந்த மூவர் குழு நேற்று ஒன்றா சந்திச்சு இவங்க 3 பேருமே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அதிமுக ஜெயிச்சிருமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கேட்குற கேள்வி சரியானது. அதாவது எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதிமுகவில் உள்ளே இருக்கவங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதில் ஓபிஎஸ் செங்கோட்டையன் அண்ணன் இந்த மாதிரி சின்னம்மா கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இந்த 3 பேர் சேர்ந்தால், நாங்களும் சேர்ந்தால் சரியாக இருக்கும். ஆனால் ஜெயிச்சிருமான்றது ரொம்ப ஃபைட் பண்ணி ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது. நீங்க ஓகே. இப்போ நீங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, ஈஸியா நடக்க முடியாது. அப்ப அந்த ரொம்ப தூரம் போக வேண்டிய விஷயம்னு தெரிஞ்சு இந்த நடவடிக்கையை முன்னாடியே எடுத்திருக்கலாமே. தேர்தல் நெருக்கத்துல வருது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பிரஷரை கொடுக்கும், இபிஎஸ்க்கு ஒரு பிரஷரை கொடுக்கணும், அவரை நீக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல. அப்ப அது அதிமுக மீண்டும் தோல்வி அடைறதுக்கு ஒரு உந்துதலா இருக்கு. இபிஎஸ்க்கு போய் பிரச்சனை கொடுக்க வேணாம், அவர் முடிஞ்சு போன கதை. அதுக்கு ஏன் போய் முன்னுரை எழுதிட்டு இருக்கீங்க? முடிந்தவருக்கு முன்னுரை தேவையா? அதனால் அது இபிஎஸ்க்கு ஒரு தொந்தரவு கொடுக்குறோன்னு சொல்கிறதே தப்பு. இபிஎஸ் முடிஞ்சிட்டாருங்க, அரசியல் இல்லை. அவர் சும்மா பந்தா பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு அங்கே கூட்டத்தை சேர்த்திட்டு காசு கொடுத்துக்கிட்டு ஒரு 10 பேர் ஓட்டு போட மாட்டான். தனியாக நிலைக்கு நிற்க சொல்லுங்களேன் ஒரு கவுன்சிலருக்கு. ஒரு காலத்தில் எடப்பாடியில் பஞ்சாயத்து 2 தோத்தவர் தான் அவர். நிற்க சொல்லுங்கள் பார்க்குறேன், இன்னும் வேலைக்காக. ஆகவே ரெட்டையிலேயே தொடர்ந்து தோல்விக்கு உள்ளே கொண்டு போகிற ஒருவர் தொடர்ந்து நான் நிற்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சாருன்னா, அதான் பக்கத்தில் இருக்க மம்முட்டிங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகவே அதிமுகவை பொறுத்தவரை உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் உற்சாகமாக இறங்கி இதை ஒர்க் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு அவர் வரமாட்டேன்றார். அவர் வரலன்ற நிலைமையில் அவரை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். வேற வழி அது பாசிபிளா? 100% பாசிபிள். எல்லாரும் இறங்கினா டெஃபினட்டாக ஒருங்கிணைக்கிறதுக்கு இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவங்க 3 பேரும் ஒரு திட்டம் தீட்டுறாங்க,
துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இபிஎஸ் அவர்களுக்குமே அதற்கு பதில் சொல்றாரு, யாரா இருந்தாலும் கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிறவங்களா இருந்தா கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களை சொல்றாரு. செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டா மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு புள்ளியில வந்து முடியுதான்னு பார்த்தா முடியல. நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களை கட்சியில இருந்து நீக்கல. என்ன நடக்குது அப்ப? ஏன் நீக்கல அதான் உங்களுக்கு கேட்குறேன். நேத்தியிலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், 10 டிவியில் கேட்டேன், நைட் டெபேட்லேயும் அதான் பேசினேன். டெய்லி இருந்தால் நீக்க சொல்லுங்க, பார்க்குறேன் நான். இவர் இல்லைங்க கட்சிக்கு, அந்த அன்னைக்கு இவர் பாஸ் இல்லை, பாஸ் அமித்ஷா. பிஜேபியினுடைய அமித்ஷாஜி தான் பாஸ். செங்கோட்டையனே இங்க இருந்து டெல்லிக்கு அவங்கள பார்க்கறது. ஆமா, அது நான் எல்லாருக்குமே அதுல ஒண்ணு நான் மாற்று கருத்து உங்கள்கிட்ட பேச வரலையே. அப்புறம் நான் எப்பயுமே தப்பாலாம் பேச மாட்டேன். அவரையும் கூட்டு ஆஃப் பண்ணது பிஜேபி தானே, கரெக்டு தான். ஆகவே எல்லா கண்ட்ரோல்லையும் ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதனால் இவர் இவ்வளோ நேரம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா, அம்மா செகண்டில் எடுத்துரும். மற்றவங்களும் எடுக்கல. ஓபிஎஸ் பிரதர் எடுத்தாரா இல்லையாங்க? இவர் ஓபிஎஸ்னுடைய பிரதரை இவர் என்ன பண்ணார், அவர் போய் சின்னம்மாவை சந்திச்சார்ன்ற ஒரே காரணத்துக்காக இதே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருக்கார் கூட பண்ண கட்சி விட்டு எடுத்தாரா இல்லையா? அப்ப அங்க கை வைக்க தெரியுது, இங்கேயும் கை வைக்க மாட்டேன். நீ தேடி இருந்தா கை வை பார்க்கறேன் நான். ஏன் பயப்படுற? பயம். செங்கோட்டையன் எடுக்கிறதுக்கு பயங்க, தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே மேல இருந்து அமித்ஷாஜி சொல்லணும், நீங்க எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். இது பொம்மை, இது ரோபோட்டிக் மாதிரி. அங்கேருந்து கீ ஆட்டு வைத்தால் ஆடுவார் இவர். அந்த மாதிரி கேவலமான நிலைமையில் உட்காந்துருக்காருங்க அவர். அதனால் அவர் நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது. இந்த நேரம் வரை, இந்த நிமிடம் வரை ஒரு நாள் போயிடுச்சு. எப்போ ஒரு நாள் முடிஞ்சிடுச்சா இல்லையா? காத்திருக்காங்களோ மேலிருந்து ஆர்டர் வரணும் அப்படி. அதான் சொல்லிட்டு மேலிருந்து ஆர்டர் வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி இப்போ இங்க இருக்க சென்ட்ரல். அப்ப அமித்ஷா அவர்கள் சொன்னாதான் நம்மள கட்சியில இருந்து நீக்குவாங்க, அப்ப நம்ம என்ன வேணா செய்யலாம், நமக்கும் அமித்ஷா அவர்கள் செய்வாரு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் செங்கோட்டையன் இதெல்லாம் பண்றாரா? மிஸ்டர் அமித்ஷாவே சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் எந்த நேரத்தில் வேணாலும் முதுகுல குத்துவாரு, எந்த நேரத்தில் வேணாலும் முதுகுல குத்துவாரு. ஸோ அதுக்காக அந்த மாதிரி குத்தி நம்மளை வந்து நடுத்துறவில் நிறுத்திட்டு கழட்டி விட்டு போயிட்டா என்ன பண்றது? ஆகவே அதிமுகவில் பிரிஞ்சிருக்கவங்கள ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பை கையில் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஏற்படுத்தி எல்லாம் ஒன்றா இருங்க. அதிமுக மேலே அமித்ஷாக்கு என்ன சார் அக்கறை? அப்படியா? புது மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறீங்களா? அப்புறம் அதிமுக மேலே அமித்ஷாவுக்கு அக்கறையெல்லாம் கிடையாது. இக்கரையை நாசம் பண்ணணுன்றது தான் அக்கறையிலேருந்து எடுத்த முடிவு. அப்புறம் ஏன் சார் நீங்கள் ஒன்றா இருந்துக்கோங்க, எல்லாத்தையும் ஒன்றா ஒருங்கிணைந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும்? அதிமுக எப்படி கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறது? எல்லாத்தையும் தன்னுடைய பிடியில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு குரூப்பை விட்டு இந்த வேலையை பண்ண சொல்றாங்க. பழனிசாமி மிரட்டி சேர்த்து பழனிசாமி கூட்டணி அந்த குரூப் தான் செங்கோட்டையனா இருக்கலாம். எல்லாரும் எல்லாத்தையும் போ. அப்ப சுத்தி அமித்ஷா கையில தான் இவங்க எல்லாரும் இருக்காங்க. சுத்தி அதிமுகவோ பிளவுபடுத்தவோ இல்ல கபலீகரம் செய்யவோ பாஜக முயல்றாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலுமே திருப்பி அப்புறம் நான் தப்பு பண்றீங்க. முயற்சி எல்லாம் இல்லைங்க, கன்ஃபார்மா முடிச்சிட்டாங்க. அவங்க வேலையை 70% முடிச்சாச்சுங்க. கூட்டணியே இல்லைன்னு உறுதிமொழி எடுத்து தீர்மானம் போட்டு மேடையில் முழங்கி எஸ்டிஎஃப்ல இருந்து முழங்கி அதுக்கு ஆதரவாக பல தலைவர்கள் 26லையும் கிடையாது ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து அப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் சூசைட் பண்ணிக்குவேன்னு ஒருத்தர். இன்னொருத்தர் நான் உயிரோடு இருக்கும்போது அதை பேசாதீங்கன்னு சொல்லி இன்னொருத்தர். ஏங்க வெக்கமான இருக்குங்களாங்க இவங்களுக்கு? முதல்ல ஏதாவது 4 பேர் இந்து முன்னணி மாநாட்டில் போய் கலந்துக்கிறான். தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணா வழியில் வந்தவங்களா இவன்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவை இதை தான் சொல்லி கொடுத்தாங்க, காட்டினாங்களா? ஸோ அப்புறம் ஒருத்தர் போய் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிறாரு. பிஜேபி துண்டு போய் நயனார் நாகேந்திரன் என் ஃப்ரெண்டுக்கு போடுறாரு. உதயகுமார் ஒருத்தர் இருக்கார். அவர் என்னங்க இது சொல்லுங்க பார்ப்போம். இது கட்சியாங்க இது? இது வேற எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிற மாதிரியும் தலைமையில் நீங்கள் ஏதோ அதை நம்பகமாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் பேசிட்டு இருக்கிறீங்க. அதை தான் சார் நான் கேட்குறேன். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பாஜக ஆட்டி படைக்கிறாங்க, ஆல்ரெடி கைப்பற்றிட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கும் அங்கேருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அவர் டெல்லி ஒருங்கிணைந்தா நல்லது. இல்லை, அவர் டெல்லி போனார், அவரை போய் பார்த்தாரு. அவங்க சேஃபர் சைடுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு இவங்க துணை போகிறாங்க. அதில் ஒன்றும் எனி அப்ஜெக்ஷன். கூப்பிட்டோடனே அவர் போனார்ல, கேஎஸ் அண்ணன் போய் பார்த்துட்டு வந்தார்ல,
அப்புறம் ஓபிஎஸ் பேச சொல்லுங்க, ஏதோ ஒரு வார்த்தை பேசுவாரா பார்க்குறேன் மத்திய அரசை பற்றி, ஒரே ஒரு வார்த்தை எது பேச சொல்லுங்களேன், பேச மாட்டார். புரியுதா உங்களுக்கு இப்போ? ஸோ எல்லாமே எங்கள் அடைக்கலம் ஆயிட்டாங்கன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஓகே, அப்புறம் எப்படி டைம் ஆகும் அதிமுக மீண்டு வரும்னு நம்புறீங்க? இப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்கல்ல, இப்பயாவது ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டோம், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இந்த முடிவை பாஜக சொல்லி கூட எடுத்திருக்கலாம்ல, நேத்து சந்திச்சது ஒன்றிணைந்தோம்னு. இப்பதான் நீங்க பிரெயின் யூஸ், இப்பதான் அபர்ணா கரெக்டா பிரெயின் யூஸ் பண்ணுங்க. இதுதான் சார் நான் முன்னாடில இருந்து இல்ல முன்னாடி இருந்து கேட்கலடி, இப்பதான் சொல்றீங்க. இருக்கலாம், ஏன்னா தைரியமா அவர் போய் பண்றாரு, அவரை கட்சி விட்டு இவர் எடுக்க முடியல. இந்த இடியாப்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கும் பொழுது அது அங்க இருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணலாம், வெரி மச் பாசிபிள். அப்ப அது எப்படி சார் ஹெல்தியா அதிமுகவை காப்பாத்தணும்? இல்லைங்க, அதை சேர்ற இவங்க முடிவு பண்ணும் தலைவர்கள். ஓகே, இப்போ தனித்து நின்னாங்க, ஒன்று 4 ஒரு கதை தான் அந்த புக்கில் படித்தேன்ல, அடிக்கடி புலி வந்து மாட்டை அடித்து கொண்டுடும், 4 மாடு ஒன்றா சேருது, 4 மாடு சேர்ந்து புலி அடிக்கும்போது புலி ஓடிடுதுன்னு படிச்சிருக்கோம் சின்ன வயசில். ஒற்றுமையாக எல்லோரும் சேரும் பொழுது ஒரு தலைவர் அம்மா வழியில் நம்ம இப்போன்ற ஒரு ஸ்திரத்தன்மை வேணும். அதாவது வந்து திறமையான ஒரு கட்சியை வளர்க்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு நம்ம நடந்துக்கணும், யாருக்கிட்ட அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிற முடிவை எடுக்கணும். அதை எடுப்பாங்க நம்புறேன். அப்ப இவங்களுடைய திட்டம் மேஜரா என்னவா இருக்கும் 2026 தேர்தல் வரைக்கும்? அதுதாங்க சொல்லிட்டு இருக்கேன், லேட் பண்ணக்கூடாது. நேத்தி பார்த்துட்டாங்கல்ல, இன்னைக்கே களத்தில் இறங்கி இருக்கணும், நாளைக்கு கிடையாது, இன்னைக்கே அவங்க அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்கணும். என்ன மாதிரி ஒர்க் சொல்றீங்க? கட்சி உடனே ஒன்னா சேரணும், அடுத்து போய் பேசணும், அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்? இல்லைங்க, அந்த அம்மா சின்னம்மா வருதான்னு கேட்டு அந்த அம்மாவை வந்தாங்கன்னா சின்னம்மா சசிகலாவையும் கூட்டு வச்சுட்டு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து நாங்களும் ஒன்றா சேர்ந்தோடனே போக வேண்டியதுதான். அப்புறம் தமிழ்நாடு பூரா விறுவிறுன்னு எல்லா இடத்துக்கும் போய் இப்போ பிரச்சாரம் பண்ணி ரெடி பண்ணி நாங்கள் நிற்க போகிறோன்னு கேண்டிடேட்டை ரெடி பண்ணி வேலையை ஆரம்பிக்க வேண்டியது. தனியாக ஒரு கட்சி மாதிரி செயல்படணும் இவங்க 4 பேர். தனி கட்சி இல்லைங்க, எங்கள் கட்சிங்க ஏடிஎம்கே. அந்தாலும் யாருங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி இடையில வந்தவர். எப்படி சார் அது அழகா சொல்லுவார், யார் சீமானை கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, இடப்பாடி இடையில் வந்த இடப்பாடி அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தார்ல. இந்த இடப்பாடியை நம்பி டெட் பாடியை நம்பி யாருங்க? ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு அரசியலில். ஆகவே அரசியல் ரீதியாக அது ஒரு டெட் பாடி. அதை போய் நீங்கள் பனைமரத்துக்கு எதுக்கடா பாதுகாப்புன்னா அது மாதிரி அந்த ஆள் நம்பி எதுவுமே இங்கே இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை, இப்போ இவங்க ஒன்றிணைறாங்க, ஏதோ ஒரு வகையில் சாத்தியம் இருக்குன்னு கூட வச்சுப்போமே. டிடிவி தினகரனுடைய நிலை என்னவா இருக்கும்? தனி கட்சி தான் அவரை பற்றி நான் பேசுறதே விரும்புறதே இல்லை. ஏன் சார்? ரொம்ப நல்ல மனுஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து 2 பேரும் ஒன்றா தான் இருந்தோம். திகாரி ஜெயில் வரைக்கும் போய் காப்பாற்றி அவர் அன்பாக கூப்பிட்டு வந்து நானும் சம்பத்தனனும் சவுத்து புறா எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண பின்னாடி அவர் எவ்வளோ நல்லவர்னு பழனிய படம் செந்தில் பாலாஜி உள்ளே வந்ததுன்னு தெரிஞ்சது. வெற்றிவேல் இறந்து போயிட்டார், தங்கத்தமிழ் செல்வன் கூட இருந்தார். அவங்க ஸ்டேஜுக்கு வர மாட்டாங்க, டெல்லிக்கும் இங்கேயும் அலைஞ்சாங்க. எல்லா விதத்துலேயும் கூட இருந்துட்டோம். அது மாதிரி ஒரு நன்றி உள்ள மனிதர் உலகத்திலே கிடைக்க மாட்டார். ஆகவே அவரை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லதாக நினைக்கிறேன். இல்லை சார், அவரை பற்றி தனிப்பட்ட ரீதியில் நான் கேட்கல. கட்சி தனியாக ஆரம்பிச்சு அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அதான் நேத்தி தான் சொல்றாரு. அப்புறம் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நோக்கி செங்கோட்டை வந்துட்டாரு, எங்களை நோக்கி வந்ததுக்கு நன்றின்றாரு. இவரை நோக்கி அவர் வந்தாராம். இது எப்படி இருக்கு? அவர் தான் இதுக்கு காரணமே. அவர் நோக்கி வந்தாருன்றாரு. இவருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியும். இவருக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்காரு. ஓகே, இல்ல அப்ப டிடிவிக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்காங்க. ஓபிஎஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக ஆட்சி அமைச்சிரும், இப்படியே நம்ம ஒன்றிணையாம தப்பா நினைச்சிட்டீங்க. சாரி, என்ன கேட்டாலும் நான் அதாங்க சொல்லுவேன். இப்படியே அடிச்சுக்கிட்டே போனா என்னங்க ஆகும்? திமுக தாவேகா போட்டிங்கிறது உறுதியாயிடுச்சு. அது 100%. நீங்களும் அதை ஏற்கிறீங்களா? 100% ஏற்கிறேன், ஒன்றும் தப்பே கிடையாது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்குங்க. 3வது இடத்துக்கு யார் போவா சொல்லுங்க? ஓட்டு வாங்குறதுல யார் போவாங்க? சீமான் போயிடுவாரு. அதிமுக சார், அதிமுக இல்ல எடப்பாடி பழனிசாமி டெட் பாடி அணி 4வது இடத்துக்கு. சார் இத்தனை ஆண்டு காலமா திமுகவை அதிமுக என்ன பண்ண சொல்றீங்க? போய் ஒரு தீய சக்தி விட்டு கொடுத்து பேசுற ஒரு தீய சக்தி கையில மாட்டிக்கிச்சுங்க. அந்த சின்னத்தை வாங்குறாரு இவர். அந்த சின்னத்தை எழுதி கொடுக்க மாட்டேன்றார் ஓபிஎஸ். ஏஃபார்ம் பிஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன கொடுத்தா டிஸ்பியூட் ஆகும், டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்கு. அவங்க நம்பிக்கையா இருக்காங்கல்ல சார், மெகா கூட்டணி அமைப்போம்ன்றாங்க. பாமக எதிர்நோக்கி வரும்னு காத்திருக்காங்க, வெளியே சொல்லல ஆனா காத்திருக்காங்க. தாவேகா வரும்னு காத்திருக்காங்க. உங்களுக்கு டிராஃபிக் ராமசாமி தெரியுமா? தெரிஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறந்துட்டாரு. அவர் உயிரோடு இருந்தால் கூட கூட்டணிக்கு வர மாட்டார். அவர் குறைச்சி மதிப்பு இல்லை. ஒரு சின்ன கட்சியை துவக்கி வச்சிருக்கோம் கூட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு வர மாட்டாங்க.
யாரும் வரமாட்டாங்க. எந்த கட்சி இருக்கு வர்றதுக்கு நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தாவேகா பிளஸ் பாஜக அதிமுக அடுத்த ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கறத சின்னம்மா சசிகலா காலில் விழுந்த மாதிரி விஜய் காலில் தனியா விடுறதுக்கு பழனிசாமி ரெடி. அதுக்காக அட்ரஸ் கேட்குறாரு. அவர் தினம் விஜயை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. அதுக்காக தங்கமணி வேலுமணி எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. கிடைக்க மாட்டேங்கிறாரு விஜய். விஜய் கிடைக்கவும் மாட்டார். அவர் வராருன்னா காலை மறைச்சிக்குவார், காலையும் காட்ட மாட்டார், மறைஞ்சிடுவார். பிடிக்கலைங்க அவருக்கு. இவர் ஒத்துக்க மாட்டார். போன மாதம் எடுத்த ஸ்டாண்டு தான் இந்த மாதம்னு அவர் கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகி சொல்றாங்கல்ல. ஆனா அரசியல்ல ஒரே ஸ்டாண்ட் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதிமுக கூட தான் சொன்னாங்க கூட்டணி போக மாட்டோம் பாஜக கூட, இப்ப போயிட்டாங்கல்ல. இப்போ பழனிசாமி போற இடத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோட் ஷோவில் க்ரௌடு தள்ளிச்சு, க்ரௌடு தள்ளி 2 பேரும் கீழே விழுந்து முட்டி அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சு, 2 பேரும் தள்ளிட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? அங்கே நெரிச்சலும் வராது, தள்ளுற வேலையும் வராது. ஏன்னா அது ஒரு 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 புது விதமான ஜந்து வேடிக்கை பார்க்க மாதிரி வராங்க. ஓ இந்த ஆள் தானா, இவன் தான் இப்போ துரோகி, எல்லாத்தையும் ஏமாற்றுவான், இந்த ஆளை பார்க்க வந்திருக்கேன் பாட்டே, வாடா போகலாம். அவங்க கொடுத்த 300 கொடுத்துட்டானுங்கல்ல, வாடா போகலான்ட்டு வாபஸ் போயிடுவாங்க. காசு கொடுத்து வரவழைக்கிற கூட்டம் ஒன்றும் இல்லை. 300 ரூபா பிரியாணி காசுலாம் கிடையாது, கொடுத்தாதான் வருவாங்க. அது இந்த ஆள் நின்னவர்னு இவர் பல்ல எடுக்கிற பார்த்ததும் திரும்பி போயிடுவாங்க. இவர் என்ன பேசுவார்னு அவருக்கும் புரியாது. கத்துன்னு கத்துவாரு. சரி, அப்போ ஒருவேளை இன்னைக்கு இருக்க நிலைப்பாடே நாளைக்கும் இருக்கும் சொல்ல முடியாதுல்ல. தாவேகா மனசு வரலாம், அதிமுக கூட்டணி கூட வரலாம். வந்தாங்கன்னா அப்போ வெற்றி கூட்டணி தானே இது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட ராஜினாமா பண்ணிட்டு எடப்பாடி கையில் கொடுத்துடலாம். கற்பனைக்கு மேனி தந்து ஒரு லிமிட்டே இல்லாமல் அப்புறம் நான் பேசுறேன். நான் என்ன பேசுறது? எல்லாம் நடக்கும் நாட்டில், எதுதான் நடக்காது. எடப்பாடி பழனிசாமியே போய் திமுகவில் சரண்டர் ஆகலாம். ஒத்துக்கிறீங்களா? ஸ்டாலின்கிட்ட போய் சரண்டர் ஆகலாம், வாய்ப்பு இருக்கா? செய்வார். இருந்தாலும் எல்லாத்தையும் செஞ்சவர் தானே. விஜய் காலை தேடுறாருங்க. நீங்கள் தலைப்பாவே போட்டுக்கோ. விஜய் கிடைக்க மாட்டார். கிடைச்சாலும் அவர் காலை மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்குவார். ஒரு ஹாட் பேக்கில் சுடு தண்ணி போட்டு 2 காலையும் உள்ளே வச்சுட்டு அப்புறமா அந்த ஆளை உள்ளே விடும்பார். இது வரைக்கும் அவங்க 15-20 நாளாக ட்ரை பண்ணுறாங்க. அந்த இன்சிடெண்ட்லேருந்து ஆறுதல் சொல்லி பார்த்தாங்க. எவ்வளோ கொடி ஆட்டினா, எங்கே கொடினாங்க, பிள்ளையார் சுழினாங்க. எல்லாம் பெரியார் வரலாறில் வந்தது, பெரியார் வழியில் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இப்போ ஆள் அனுப்பிச்சு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு விஜயை பார்க்குறதுக்கு பெரிய நெட்வொர்க்கே நடக்குது. விஜய் முகத்தை காமிக்கிறது ரெடியாக இல்லை. 1 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கும். ஆக இருந்தாலும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிவிடுப்பான்னு சொல்லிட்டார். தொடர்ந்து இப்போ நீங்களுமே ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்கள் ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி எல்லாருமே ஒருங்கிணைச்சிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒருங்கிணைப்புக்காக. இவ்வளவு நாள் நடக்காதது இப்போ இந்த 3 பேர் சேர்ந்த உடனே நடந்துரும். இல்லை, இது நாங்கள் ஆரம்பித்து வச்சது தானே. இதுக்கு முன்னாடி அது என்ன நடந்தாலும் அதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஏன்னா இந்த தேர்தலுக்கு நடக்குமா அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஒருவேளை நடக்காது அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய அரசியல் களமுமே இல்லை அரசியல் நகர்வுமே கேள்விக்குறியாகும்ல. யாருடைய அரசியல் களம்? ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் விடுங்க, தளபதி பேசி இருக்கு. நீங்கள் ஓபிஎஸ் அண்ணனும் கேஎஸ் அண்ணனும் இவங்க 2 பேர் மாத்திரம் இதில் இதில் ஸ்ட்ராங்காக நின்று எல்லாம் பண்ணாங்கன்னா சேஞ்சஸ் வரும். என்ன வரும்னா ஏடிஎம்கே, அப்பா நீங்கள் அந்தால வேற கட்சின்ட்டீங்க, நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தீங்களா அவரை, இவங்க ஏடிஎம்கேல எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு இவங்க ஒன்றா சேர்றதை வச்சு ஒரு நம்பிக்கை தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வரும். எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வரும். இதை வச்சு ஒரு மாறுதல் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை வரலன்னா ஒழிக்கும், அவ்வளோதான். வரலன்னா என்ன நடக்கும்? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கடுமையான போட்டி நடக்கும். ஓகே. அப்போ இது பலமா இருக்குமா பலகீனமா இருக்குமா அதிமுகவுக்கு இவங்க 3 பேர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது? இல்லை, இது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா மயிலேன்னு இறகு போடுறதில்ல. ஆகவே கோல் எடுத்தால் தான் குரங்கு ஆடுன்ற நிலைமையில் இருக்குது. ஆகவே மிக தெளிவாக எல்லோரும் சேரும்போது இந்த ஆளுக்கு ஒரு பயம் வரும். இன்னொரு காமெடி சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. டிபேட்டுக்கு தேர்தல் கிட்ட வர பழனிசாமிகிட்ட முன்னாள் அமைச்சர்களோ ஏடிஎம்கேல இருக்க நிர்வாகிகளோ ஒருத்தர் கூட தேர்தல் நிற்கிறதுக்கு வரமாட்டாங்க. கேண்டிடேட்டாக வேட்பாளர்களாக வரமாட்டாங்க. இவர் காசு கொடுத்து கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டா சில பேர் வருவாங்க, பல பேர் ஒதுங்கிடுவாங்க. நைஸாக இதுதான் நடக்க போகுது. கம்ப்ளீட்டாக ஒதுங்கிடுவாங்க. தேர்தலில் வேட்பாளரை தேடி அலைகின்ற நிலை பழனிசாமிக்கு வரும். அந்த நிலைமையில் இருக்கார் அவர். நைஸாக கலந்துக்குவாங்க. தங்கமணி வேலுமணிலாம் நிற்க மாட்டாங்க.
அவங்களே சொல்கிறேன். நைஸா வேலுமணி தெரியல, தங்கமணிலாம் ஒதுக்கி நைஸாக ஒதுக்கி ரொம்ப புத்தாலி. நேற்று பாருங்கள், அன்னைக்கு தம்பிதுரையை அடிச்சிட்டாரு சும்மாரியா அப்படின்னு ஒரு தட்டார் இப்படி. நேற்று பசும்பொன்னையா எங்களுக்கு சொந்தமானவர்னு உரிமை கொண்டாடி நிற்கிறாங்க. முன்னாடி நிற்கிற 4 பேரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜாதி பற்றி பேசுகிறதில்ல. அதில் முக்கியமானவர் இது திண்டுக்கல் சீனிவாசன். அம்மா அந்த தேவருக்கு அந்த தங்க இதை அறிவிக்கிறப்போ அதை எடுத்து கொடுக்குறது ஓபிஎஸ் கொடுப்பாரு. பக்கத்திலே இருப்பார் சீனிவாசன். இன்றைக்கி அவர் சைன் போட்டு தான் அதை எடுத்துகிட்டு வராங்க. நடக்குதா இல்லையா? அவர் நேற்று தள்ளுறாருங்க, இப்படி தள்ளி விடுறாரு. சுமார் அப்படின்னு தள்ளிட்டு எங்கே போய் தள்ளுவ நீ? பசும்பொன்னில் போய் அவருக்கு சொந்தமான இடத்துல போய் தள்ளுவியா நீ? இது இந்த சொரணக்கட்ட ஜென்மங்க வேடிக்கை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப கடுமையான வார்த்தை பயன்படுத்த. அதில் பரவாயில்லைங்க, ஒன்றும் சொல்லுங்கள். சொரணை இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். சொரணை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். சொரணை இல்லை, நமக்கு எல்லாம் போயிடுச்சின்னு தெரியும். அதனால் கோச்சிக்க மாட்டாங்க. அது திண்டுக்கல் சீனிவாசன் கோச்சிக்க மாட்டார். அவர் ஏற்கனவே ஸ்டாலினை சீக்கிரமாக தொடர செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காருல்ல, அதனால் கோச்சிக்க மாட்டார். ஓபிஎஸ் தான் சார் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் தான் சார் அந்த மாதிரி பேசுகிறாரு. இல்லை, நீங்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டே திமுக வந்துடும்னு சொல்லியிருக்காரு. நேற்று மாற்றி பேசிட்டார். மறுபடியும் திமுகவை வீழ்த்தன ஆரம்பிச்சிட்டார். மாற்றி பேசிக்குவோம். ஓகே, இப்போ செங்கோட்டையனுடைய நீக்கம் நடக்குமா நடக்காதா, மேலே பாஜகவிலிருந்து உத்தரவு வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதனுடைய இந்த சிக்கலில் இருக்கக்கூடிய பதில்கள் எல்லாமே 2026 தேர்தலில். அவங்களுக்கு ஒரே உதாரணத்தை தான் சொன்னேன். ஓபிஎஸ் பிரதர், அப்புறம் நான் பாமக பற்றி பேசுகிறதுக்காக நீக்கப்பட்டவன். ரைட், ஓகே. அவர் தப்பாக அன்புமணி டயர் நிற்கி அதெல்லாம் திட்டினார், அதனால் நான் பேசினேன். ரைட், ஓகே, எடுத்துட்டாங்க. அப்போல்லாம் வேக வேகமாக எடுத்த பழனிசாமிக்கு இப்போ அந்த தைரியம் எங்கே போச்சு? ஆரம்பத்திலே அதை தான் அபர்ணம் ஆரம்பிச்சிங்க, முடிவிலேயும் அதை தான் சொல்கிறேன். பழனிசாமி நடுங்கி போயிருக்கார். அங்கேருந்து உத்தரவு வர வரைக்கும் ஒரு ஸ்டெப்பை கூட எடுத்தாங்க வைக்க முடியாது அவரால். அவர் அண்ணன் சொல்கிறாருல்ல, செங்கோட்டையன் எடுத்தால் மகிழ்ச்சி, எடுக்க சொல்லுங்கன்ட்டார் நீட்டாக. அவருடைய வரலாறு என்னங்க, அவருடைய தியாகம் என்ன நினச்சி பாருங்கள். பக்கத்தில் கூட போக முடியாதுங்க. பழனிசாமி ஒரு காலத்தில் இப்படி ஒரு விரலை இப்படி காமிச்சு இப்படி கூப்பிடும்போது நீங்கள் என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாய்க்குட்டி ஓடுற மாதிரி ஓடணும். என்ன மாதிரி ஓடணும்? இல்லை, நீங்கள் ரொம்ப கடுமையாக சாடுறீங்க. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அண்ணன் கொஞ்சம் வயசு தான் வித்தியாசம். பழனிசாமி புகழேந்தின்னு கூட்டம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்ணால் பார்த்தேன். நான் குறைச்சி மதிப்பிட முடியாது. திரு செங்கோட்டையன் அண்ணன் நீ நம்ப மாட்டீங்க, யோ வாயா டைமே போச்சுங்கிற இங்கே நின்றுட்டு இருக்கான், சும்மா எவ்வளோ நேரம் ஆகுது, இப்படி தான் கூடுவார் பழனிசாமி. உண்மைங்க, தமாஷெல்லாம் இல்லை. இது இந்த ஆள் ஓடுவார். இல்லை சார், எல்லாருமே கொலீக்ஸாக இருந்திருக்கீங்க, ஒரே கட்சியில் நிர்வாகிகளாக. அது சாரி அண்ணா அதிமுக வரலாறு தெரிஞ்சிருக்கணும். ஒரு காலத்தில் எஸ்டிஎஸை பார்த்தா எல்லா மினிஸ்டரும் கை கட்டி நிற்பாங்க. ஏன்னா எஸ்டிஎஸ் அம்மாட்ட க்ளோஸாக இருந்தார். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அண்ணன் கொஞ்ச நாள் க்ளோஸாக ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுக்கு பின்னாடி சீஃப் மினிஸ்டர் தூக்கி அம்மா கொடுக்குறப்போ ஓபிஎஸ் நம்பி கொடுத்தாங்க. இது வரலாறுங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு மூலையில் முக்காடு போட்டு ஓரமாக நின்று ஆள் டாமினேஷன் பண்ணணும் கட்சின்னு நினச்சா எப்படிங்க பண்ண முடியும்? இன்றைக்கி இறங்கி வர ஒற்றுமையாக போகட்டுன்னு அவர் பேசிட்டுங்க பழனிசாமி. சொத்தா பிரியல, நான் ரெடிங்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஓரமாக போய்கிட்டே இருப்போனாங்க. இல்லை, ஒருவேளை அப்படி இறங்கி வந்தால் பாஜக ஒன்றிணைய விடுவாங்களா? ஒன்றிணைந்தா அது அவங்க தான். அது நம்ம அந்த சவேரா ஹோட்டலில் கிளி ஜோசியம் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட போய் அவர் இருப்பார், நம்ம ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா பார்த்து சொல்லுவார். கிளி ஜோசியம் பார்க்குறவர். இல்லை, உங்கள் கேள்விக்கு பதில். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி விடுமா விடாதான்றதுக்கு ஒரே பதில். யாரை விட்டுருக்குது? எல்லாரையும் ஆட்டி படைக்குதுன்னு சொல்றீங்க. உலக இந்தியாவே ஆட்டி படைக்குது எல்லா அரசியல் கட்சியும். அதனால உங்களை வாழ விடாது. அது பிடியிலிருந்து இவங்க வெளியே வரணும். அதுக்கு இவங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணணும். ஓகே ஓகே, அதுதான் சொன்னேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அடுத்த தேர்தல்கள் நெருங்க இதை பற்றி இன்னும் விரிவாக பேச இதே வேலை தானே என்ன பொறுத்திருந்து பார்க்கறதும் டெலிகாஸ்ட் பண்ணுறதும் தினம் அடிச்சுக்கிட்டு தான் இந்த நியூஸை பெருசாக கொண்டு வரதும். ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். அடுத்து உங்களுக்கு பெரிய நியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்னுடைய பிரேக்கிங் கூட வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார், பேசுகிறேன். ரொம்ப நன்றி.